அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிளாசம் வியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கான சூப்பரான டிஷ் பொட்டேட்டோ குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 4-5 வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க ரொம்ப சின்னது இல்லாமல் கொஞ்சம் திட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு. வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம உருளைக்கிழங்கையும் தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலையும் புதினா தலையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியாக உங்களுக்கு கிரேவி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் கெட்டியாக வேணுங்கிறத தண்ணி கம்மி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3-4 விசில் விட்டுக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட கிரேவி கெட்டியாக சூப்பராக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.